ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ எனக்கு நம்ம சேனலில் பேக்டு சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட் ஒரு பைட் பண்ணாலே போதும், அவ்வளோ சீஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இருந்தது ஒரு ஷாப்பிங் மாதிரி, அதாவது நம்ம ஃபோனில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பிங் மாதிரி தான். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு தேவையான க்ராசரிஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், பேபிஸ்க்கு என்னென்னலாம் வேணும், ஸோ இது எல்லாமே பிராண்ட் டைப்பாகவும் இருக்குது. நமக்கு பிடிச்ச பிராண்டில் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் டீல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீல் வச்சு, அதாவது 1000 ருபீஸில் இருக்கிறது ஒரு 200 ருபீஸ்க்கு தர மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை ஈஸியாக ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் இந்த 3 மார்க் தெரியுதுல்ல, கோடு மாதிரி, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த ஈஸியாக ஷாப் பண்ணுறதுக்குன்ட்டு. அதை கிளிக் பண்ணி ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் நம்ம கொடுத்துருப்பாங்க ஹோம் கேர் ப்ராடக்ட், க்ராசரிஸ், குக்கிங் எசென்ஷியல், அப்புறம் ரெடிமேட் ஃபுட்டு, அப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரெஷ்னஸ், க்ளீனர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது உள்ள கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கும். அதாவது இப்போது பேக்கரினா ஸ்வீட் ஐட்டம்ஸ், அப்புறம் கேக்கு, டெசர்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கிறது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆயில்லையே 1 கப் அளவுக்கு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 500 கிராம் போன்லெஸ் எடுத்தாலே இதுக்கு டேஸ்டியாக இருக்கும். போனோடு வச்சது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு ஒயிட் கலரில் ஆகும்ல, ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த மாதிரி குக் பண்ணாலே போதும். அண்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் கிட்டே இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடுங்க. நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், அதுலேருந்து தண்ணிலாம் விட்டு நல்லாவே சுண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது ஒரு ஃப்ளேவருக்காக டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/4 டேபிள் ஸ்பூன், ஆரகேனோ 1/2 டேபிள் ஸ்பூன், அண்ட் பிளாக் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதுலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் அண்ட் 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 6 to 8 மினிட்ஸ் கிட்ட நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். இதை ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, நல்லா கரெக்ட் முறக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா, இது உங்களுடைய அளவு தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவையும் நல்லாவே வேக வச்சாச்சு. ஸோ அந்த மிக்சரோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுவும் ஒரு பாஸ்தா ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை நம்ம வேறு ஒன்றுத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா ஃப்ளார் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆயிலே 1 to 2 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வதங்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே வதங்கிட்ட பிறகு இது கூட ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே. இதோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவுன்றதுனால அங்கங்கே கட்டி ஆகும், அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
அண்ட் 1/4 கப் அளவுக்கு க்ரீம், நல்லா ஃப்ரெஷ் க்ரீமாக ஆட் பண்ணி இதையுமே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுடைய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து இது கூட ஒயிட் சாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்ல, ஸோ அந்த சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலேயே வந்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்தா, ஸோ அந்த பாஸ்தாவை நல்லாவே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா, இது நல்லா சீஸியாக இருக்கிறதுக்காக சீஸ் நிறையவே கூட போடலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் இது கூட மொசரல்லா சீஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கிரேட் பண்ணி வச்சது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் விடாமல். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அது கூடயே ஆர்கானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா, இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தனை லேயர் வைக்கணுமோ நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு 2 லேயர் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா அது வந்துட்டு குக் ஆகி அது எப்படி சொல்கிறது நல்லா சீஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரெட் ஆர் ஆரஞ்ச் கலர் சில்லி பெப்பர் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் அதுக்கு மேலேயே வந்துட்டு ஆரோகேனோ அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்துட்டு ஓவனில் தான் வைக்க போகிறோம். இது ஒரு 15 to 20 minutes அண்ட் 180 degree Celsiusல வைங்க. வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான பேக்டு சீஸ் பாஸ்தா ரெடி. இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும், நீங்கள் திரும்பி திரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கெலாம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க, அவங்க அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் நல்லா நமக்கு தேவையான அளவு தண்ணி அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 250 கிராம் அளவுக்கு மெக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 to 8 minutes கிட்ட நல்லாவே பாயில் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கணும் பாஸ்தா. அது வரைக்கும் நம்ம வந்துட்டு குக் பண்ணலாம். இந்த மாதிரி பாயில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். அண்ட் கோல்ட் வாட்டர் போட்டு நல்லாவே வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆயில் அண்ட் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 1/4 tablespoon அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆயில் அண்ட் 1 tablespoon அளவுக்கு ஜீரகம், 2 tablespoon அளவுக்கு கார்லிக் அண்ட் 1/4 கப் அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பீஃப் வந்துட்டு கைமா மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஒரு 300 கிராம் ஆட் பண்ணி இதை கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே ஒயிட் கலரில் டேர்ன் ஆகி வரும் ஒவ்வொரு பீஸும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 8 to 10 minutes கிட்டே நாம் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லாவே குக் ஆகிட்ட பிறகு இது கூட 1 tablespoon அளவுக்கு உப்பு அண்ட் 1 tablespoon அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சிக்கன் மசாலா 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். அண்ட் ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நல்லாவே குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்க மெக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடயே வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி நமக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மெக்ரோனி பாஸ்தா ரெடி. இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர், லஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.